சற்றுமுன் வெளியான தகவல். ஆதார் அட்டையில் இலவசமாக முகவரி மாற்றலாம். அதை எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் UIDAI ஆதார் அட்டையில் முகவரியை இலவசமாக மேம்படுத்துவதற்காக காலக்கெடுவை ஜூன் 14ஆம் தேதி வரை நீடித்துள்ளது. ஆதார் அட்டையின் உண்மை தன்மையை மேம்படுத்தவும் ஆதார் கார்டு வைத்திருக்கும் பொதுமக்களின் அடிப்படை தகவல்கள் உண்மை தன்மை உறுதி செய்யும் வகையிலும் ஆதார் அட்டை ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் முகவரியை மேம்படுத்த வேண்டும் என UIDAI அறிவித்துள்ளது. இதற்காக இந்திய தனித்துவ அடையாள அதிகார சபை UIDAI ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இலவசமாக முகவரியை மேம்படுத்துவதற்காக காலக்கெடுவை ஜூன் 14, 2025 வரை நீடித்துள்ளது. இந்த தேதிக்கு பிறகு ஆதார் அட்டையில் எந்த ஒரு மாற்றத்திற்கும் ரூபாய் 50 கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இதனால் மக்கள் மிகவும் அதிர்ச்சியில் உள்ளனர். முன்பு டிசம்பர் 14, 2024 என இருந்த காலக்கெடு 6 மாதங்கள் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் இலவசமாக தங்கள் அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று போன்றவற்றை மேம்படுத்த முடியும். சரி, இப்பொழுது ஆதார் அட்டையில் முகவரியை மாற்றுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். முதலாவதாக மை ஆதார் போர்ட்டலுக்கு செல்லவும். உங்கள் 12 இலக்க ஆதார் எண்ணை உள்ளிடவும். OTP ஒருமுறை கடவுச்சொல் உங்கள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும். OTP மூலம் லாகின் செய்யவும். டாக்குமெண்ட் அப்டேட் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் அதாவது JPEG, PNG அல்லது PDF படிவத்தில் தேவையான ஆவணங்களை 2 MBக்கு மேல் இல்லாமல் அப்லோட் செய்யவும். சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். பின்னர் 14 இலக்க அப்டேட் ரெக்வஸ்ட் நம்பர் அதாவது URN உங்களுக்கு வழங்கப்படும். இதன் மூலம் அப்ளிகேஷன் நிலையை ட்ராக் செய்யலாம். அடுத்ததாக முகவரியை மேம்படுத்த தேவையான ஆவணங்களை பொறுத்தவரை அடையாள சான்று, டிரைவிங் லைசென்ஸ், பேன் கார்டு, புகைப்படத்துடன் கூடிய பள்ளி வெளியேறும் சான்று, வேறு எந்த அரசு வழங்கிய அடையாள சான்றும் இயக்கப்படும். முகவரி மற்றும் மாற்ற கடந்த 3 மாத மின்சார, நீர், எரிவாயு அல்லது தொலைபேசி பில், வங்கி அல்லது தபால் பாஸ்புக், வாடகை ஒப்பந்தம், ப்ராப்பர்ட்டி டெஸ்ட் ரசீது, அடையாளம் மற்றும் முகவரி இரண்டையும் மாற்ற ரேஷன் கார்டு, ஓட்டர் ID கார்டு, பாஸ்போர்ட். அடுத்ததாக ஆதார் அட்டையில் முக்கியத்துவம் பொறுத்தவரை 12 இலக்க தனித்துவ எண். இது UIDAI ஆல் வழங்கப்படுகிறது. பெயர், பிறந்த தேதி, பாலினம், புகைப்படம் மற்றும் முகவரி ஆகியவை இதில் உள்ளது. அரசு திட்டங்கள், வங்கி கணக்கு திறத்தல், ID ரிட்டர்ன்ஸ் தாக்கல், சப்சிடி பொருத்தல் போன்றவற்றுக்கு ஆதார் கார்டு கட்டாயமாக தேவை. கவனத்தில் கொள்ள வேண்டியவை. ஜூன் 14, 2025க்குள் இலவசமாக முகவரியை மேம்படுத்தி கொள்ளவும். 50 கட்டணம் தவிர்க்க விரைந்து நடவடிக்கை எடுக்கவும். URN எண் மூலம் ஆதார் அப்டேட் நிலையை மை ஆதார் போர்ட்டலில் ட்ராக் செய்யலாம். அது மட்டுமில்லாமல் அதாவது 8வது ஊதிய குழு உறுப்பினர்கள் காப்பீடு திட்டம் ஊழியர்களுக்கு 4 முக்கிய அப்டேட் வந்துள்ளது. அதை பற்றி பார்க்க போறோம். அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கிடைத்துள்ளது. அது என்னவென்றால் தேசிய கவுன்சிலின் கூட்டு ஆலோசனை அமைப்பின் JCM இணைக்குழுவின் 63வது கூட்டம் ஏப்ரல் 25ஆம் தேதியில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான முடிவுகளை பற்றி செய்திகள் தற்போது வெளியாகியுள்ளது. 8வது
குழுவிற்காக காத்திருக்கும் ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய தகவலாக இருக்கும். ஜேசிஎம் நிலைக்குழு கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு சில முக்கிய விவாதங்களை பற்றி இங்கே பார்ப்போம். அதாவது ஏப்ரல் 23, 2025 அன்று 8வது மத்திய சம்பள ஆணையத்தின் சிபிசி அத்தியாவசிய அம்சங்களை பற்றி விவாதித்த என்சிஜேசிஎம் இன் பிரதிநிதி கூட்டம் நடைபெற்றது. 8வது சிபிசி உருவாக்கம் குறித்து அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் அதன் குறிப்பு விதிமுறைகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ வழிமுறைகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. மேலும் உறுப்பினர்கள் மற்றும் ஆணையத்தின் தலைவர் நியமனம் தொடர்பான எந்த முறையான அறிவிப்பும் இன்னும் வெளியிடப்படவில்லை. 8வது ஊதிய உறுப்பினர்களின் நியமனம், குழுவின் உருவாக்கம் மற்றும் அதன் குறிப்பு விதிமுறைகள் குறித்து முன்கூட்டியே உத்தரவுகளை பிறப்பிக்க என்சிஜேசிஎம் ஊழியர்கள் தரப்பு அழுத்தம் கொடுத்தது. 8வது சிபிசியின் முக்கிய உறுப்பினர்களை விரைவில் செய்வது மற்றும் ப்ரோ தொடர்பான வழிமுறைகளை வெளியிடுமாறு ஊழியர்கள் தரப்பில் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் தொடர்பான நீண்ட நாட்களாக வலுமையில் உள்ள இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை பற்றியும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கோவிட்-19 பெருந்தொற்று ஆட்டிப்படைத்து லாக்டவுன் விதிக்கப்பட்ட போது ஜனவரி 2020 முதல் ஜூன் 2021 வரை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முடக்கப்பட்ட அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை வழங்க வேண்டும் என என்சிஜேசிஎம் ஊழியர்கள் தரப்பு மீண்டும் வலியுறுத்தியது. இருப்பினும் இதில் ஒரு பின்னடைவாக கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட தொடர்ச்சியாக பொருளாதார தாக்கம் மற்றும் மத்திய அரசின் மக்கள் நல நடவடிக்கைகளில் ஊழியர்களின் முடக்கப்பட்ட தொகை. இதனால் இந்த காரணமாக நிலுவைத் தொகையை செலுத்துவது சாத்தியமில்லை என்று செலவினத்துறை பதிலளித்துள்ளது. இதற்காக 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளுக்கான பதவிக்காலம் டிசம்பர் 2025 முடிவடையும். அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் பிற கொடுப்பனவுகளை மறு ஆய்வு செய்வதற்காக 10 வருடங்களுக்கு ஒருமுறை ஒரு புதிய ஊதிய குழு அமைக்கப்படுகிறது. 8வது ஊதிய குழுவை அமல்படுத்த எதிர்பார்க்கப்படும் தேதி ஜனவரி 1, 2026. இதில் தாமதம் ஏற்படலாம் என்று ஊகிக்கப்படும். 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் பின்னோக்கி செயல்படுத்தப்படும். அந்த தேதி முதல் புதிய ஊதிய குழுவின் நன்மைகளுக்கான அரியர் தொகை கிடைக்கும். 8வது ஊதிய குழுவின் அமலாக்கம் 1.1 கோடிக்கு மேற்பட்ட ஊழியர்களுக்கு நேரடி நன்மைகளை அளிக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.